இந்த எபிசோட் ஓப்பன் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு மேனேஜர் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து மேனேஜர் கிட்ட அந்த செத்து போன பொண்ணுடைய ஃபோட்டோவையும் அந்த டைமண்ட் நெக்லஸோடைய தொலைஞ்சு போன டைமண்ட் நெக்லஸ் ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க போல இருக்குது. எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு, ஓ செம்மையாக இருக்கே, இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா உயிரோடு இருக்கும்போது அப்படின்ட்டு நம்ம ஹீரோடைய எக்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒன்று வாயில் எடுத்து போட்டுக்கிறாரு. கச்சக்குது செக் அப்படின்னுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இங்கே வந்துட்டு அந்த பொம்மை கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மூணு பசங்களா வெளில வாங்க, எதுக்கு அந்த குட்டி பண்ணி டார்ச்சர் பண்ணுறீங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது, வெளில வாங்கன்னு அதை பிடிச்சிட்டு உள்ளிக்கிட்டே இருப்பாங்களா. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு, ஆமாம் இப்போ நீ அந்த பொம்மை கூட பேசினதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் பேந்துன்னு முழிச்சிட்டே இருப்பாங்களா. உடனே ஹீரோ, நான் பார்த்தேன். எதை? இல்லை, நீ வந்துட்டு இந்த மாதிரி பொம்மை கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்க, அதுக்கு முன்னே குப்பை தொட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்துருக்கேன், செவத்துக்கிட்ட பேசினது கூட நான் பார்த்துருக்கேன். உன்ன மாதிரி எங்கள் ஸ்கூலில் ஒரு பையன் இருந்தான் தெரியுமா, இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமான்னுவாங்க. என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலாக நம்ம ஹீரோயின் சோகமாக கேட்பாங்க. இல்லை, அவன் நாசா சயின்டிஸ்ட்டாக இருக்கான், உனக்கு ரொம்ப நல்ல கற்பனை சக்தி இருக்குது, நீயும் பெரிய ஆளாக வருவேன்னு என்கரேஜ் பண்ணிட்டு போவார். உடனே நம்ம ஹீரோயினும் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. யாருமே நம்மளை நம்பாத போது ஒருத்தவங்க நம்பும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அக்கா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க செகண்ட் ஹீரோ பற்றி. ஒருத்தவனுக்கு கடைசியாக எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் என்னால் உண்மை சொல்ல முடியலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க.